உறக்கம் இல்லை அப்படின்னா நம்ம பாடியே கிடையாது. உறக்கம் இருந்தால் இப்போ எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் காராகவே இருக்கட்டும், நம்ம எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். இல்லைன்னா காரோட இன்ஜின் வந்து சூடாயிடும். அப்போ நம்ம அந்த ரெஸ்ட்டு வந்து கொடுக்க தான் கொஞ்ச நாள் வந்துட்டு காரோடைய லைஃப் டைம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் நம்மளோட உடம்பு. தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். வேலையில் இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதை செய்யணும் அதை செய்யணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர நம்மளோட உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ தூங்குறது கிடையாது. தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ரெஸ்ட் கொடுக்குறோமோ பாடிக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்ம எவ்வளோ தான் நல்லா சாப்பிட்டாலும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் தூக்கம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கம் இருந்தால் தான் நம்மளால் அடுத்த நாளைக்கு என்ன வேலைன்றது நம்மளாலேயும் பண்ண முடியும். நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸுமே வந்து அதை பண்ணும். நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு பெட்டில் தான் படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க தூங்கவே மாட்டாங்க. கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. லேட் நைட் வரைக்கும் அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை வந்து பார்க்குறதுனால நம்ம மூளை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. நம்ம தூங்கினதுக்கு அப்புறமே அது எல்லாமே மண்டையில் ஓடிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட் கொடுக்கும்போது எப்படி ஒரு 2 hours ஆகிடும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பட நம்ம மூளை தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது, நம்ம கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அதனாலே நம்மளுக்கு பல டிசீசஸ் வந்து வருது. நம்ம ஒழுங்காக தூங்குறதே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம உடம்பு நல்லா இருக்கும்? யாரெல்லாம் வந்துட்டு இப்போ கரெக்டாக 9 மணிக்கு பெட்டில் போய் தூங்குறீங்க? யாருமே கிடையாது. அதே மாதிரி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் எழுந்திரிக்கணும். அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. நைட்டு 9 மணிக்கு படுக்கணும். காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் அந்த பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸும் ஆக்டிவாக வேலை பார்க்கும். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ தூக்கம் இல்லாமல் இருந்தால் நம்மளோட உடம்பு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் போகாத ஒரு கார் மாதிரி தான். காருக்கு சர்வீஸே விடலைன்னா எப்படி இருக்கும்? அந்த கார் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யுமா? செய்யாது. உடனே பெரிய வேலை தான் வைக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புமே. நம்ம உடம்புக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ரெஸ்ட்டு தான். நம்ம நல்லா தூங்க நம்ம பாடி தானாகவே ரெஸ்ட்டு வாங்கும். இல்லை நம்ம ஒழுங்காக தூங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், தேவையில்லாமல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு பெரிய வேலை வைக்கும். கார் வந்துட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருந்துச்சுன்னா கார் ஒரு பெரிய வேலை வைக்கிற மாதிரி நம்மளோட உடம்பு பெரிய வேலை வைக்கும். அதாவது பெருசாக ஏதாவது நோய்கள் வந்து வரக்கூடும். அதனால நல்லா தூங்குங்க, ஆரோக்கியமாக வாழுங்க.